அன்னம் பேசிய மொழிகளைக் கேட்டதிலிருந்து தமயந்தி நலனைக் குறித்து நினைத்து நினைத்து தனது மன அமைதியை இழந்தாள். அடிக்கடி பெருமூச்சு விட்டபடி பதட்டமடைந்து துக்கத்தில் மூழ்கினாள். முகம் வெளிரி உடல் மெலிவடைந்தாள். அவள் இதயத்தை காதல் தேவன் பீடித்ததால் விரைவில் நிறம் இழந்து விழி படபடத்து சுருங்கி விரிந்து மனம் பிறழ்ந்தவள் போன்ற தோற்றத்தைப் பெற்றாள். படுக்கை இருக்கைகள் மகிழ்ச்சியில் தரத்தக்க பொருட்கள் என்று எதிலும் ஆசையற்றவளாக அவள் இருந்தாள். இரவும் பகலும் தரையிலேயே கிடந்து ஓ என்றும் ஐயோ எனும் ஆச்சரிய ஒலிகளுடன் அழுது கொண்டிருக்கிறாள். சஞ்சலத்தில் வீழ்ந்திருக்கும் தமயந்தியின் நிலையைக் கண்ட அவளது தோழிகள் அவளது நோயைக் குறித்து விதர்ப்ப மன்னன் தீமனிடம் மறைமுகமாக சொன்னார்கள். அந்த தோழிகளின் மூலம் தமயந்தின் நிலையை கேள்விப்பட்ட மன்னன் தீமன் தனது மகளின் நிலை தீவிரமானது எனக் கருதினான். அவன் தனக்குள்ளேயே ஏன் எனது மகள் நோய்பட்டவள் போலத் தெரிகிறாள் என்று கேட்டுக்கொண்டான். தனது மகள் பருவ வயது அடைந்ததை நினைவு கூர்ந்த மன்னன் தீமன் தமயந்திக்கு சுயம்வரத்தை நடத்த வேண்டுமென்ற தீர்மானத்திற்கு வந்தான். பிறகு பூமியில் இருந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரையும் அழைத்த மன்னன் தீமன், வீரர்களே, தமயந்தியின் சுயம்வரம் நடக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். தமயந்தியின் சுயம்வரத்தை கேள்விப்பட்ட மன்னர்கள் அனைவரும் அவனது தூதை ஏற்கும் வகையில் பூமியை தங்கள் தேர்ச்சக்கரங்களின் சடசடப்பு ஒலிகளாலும் யானைகளின் பிழிறலாலும் குதிரைகளின் கனைப்பொலிகளாலும் நிறைத்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு காண்பதற்கு அருமையானவையாக இருக்கும் தங்கள் படைகளுடனும் அருள் நிறைந்த மாலைகளுடனும் அங்கே வந்தனர். மன்னன் பீமனும் அந்தச் சிறப்புமிக்க மன்னர்களுக்கு உகந்த மரியாதையை வழங்கினான். அவனால் முறைப்படி கௌரவிக்கப்பட்ட அவர்கள் அங்கேயே தங்கினர். இந்தச் சூழ்நிலையில் தேவ முனிவர்களான நாரதரும் பர்வதரும் இந்திரலோகத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தபோது இந்திரனின் மாளிகைக்கும் சென்றனர். அங்கே அவர்களுக்கு உரிய வழிபாடுகள் செய்யப்பட்டன. அவர்களை மரியாதையுடன் வழிபட்ட இந்திரன் அவர்களின் சிதைவுறாத அமைதியை குறித்தும் அனைத்து விதமான நன்மைகள் குறித்தும் கேட்டான். அதற்கு நாரதர், தெய்வீகமானவனே, எல்லாவிதத்திலும் அமைதி எங்களுடன் இருக்கிறது. மேன்மையான இந்திரா, உலகம் முழுதுமுள்ள மன்னர்களிடத்திலும் அமைதி நிலவுகிறது என்றார். நாரதரின் வார்த்தைகளைக் கேட்ட இந்திரன் அவரிடம், அறம் அறிந்த பூமியின் மன்னர்கள் வாழ்வின் அனைத்து விருப்பங்களையும் துறந்து தங்களுக்குள் போரிட்டு களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் ஆயுதங்களால் மரணத்தை அடைந்து இந்திரலோகத்தை அடைவார்கள். நான் விரும்பியவற்றையெல்லாம் நான் எப்படிப் பெறுகிறேனோ அப்படியே அவர்களுக்கும் இந்திரலோகம் அவர்களது விருப்பங்களையெல்லாம் கொடுக்கி அவர்களுக்கு நிறைவளிக்கும். அப்படிப்பட்ட அந்த க்ஷத்திரிய வீரர்கள் எங்கே? அந்த மன்னர்கள் இப்போது என்னிடம் வருவதில்லையே. எனக்கு பிடித்தமான அந்த விருந்தினர்கள் எங்கே என்று கேட்டான். இந்திரனால் இப்படி கேட்கப்பட்ட நாரதர், ஓ இந்திரா, இப்போது மன்னர்களை இங்கே நீ ஏன் பார்ப்பதில்லை என்பதைக் கேள். விதர்ப்ப நாட்டை ஆளும் மன்னன் தீமனுக்கு தமயந்தி என்ற அழகிய மகள் ஒருத்தி இருக்கிறாள். பூமியில் உள்ள பெண்களின் அழகையெல்லாம் அவள் மீறியிருக்கிறாள். அவளது சுயம்வரம் விரைவில் நடக்க இருக்கிறது. எல்லா திசைகளிலிருந்தும் அனைத்து மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் அனைவரும் அங்கே செல்கிறார்கள். இந்திரா, பூமியின் ரத்தினமான தமயந்தியை அடைய விரும்பும் பூமியின் மன்னர்கள் அனைவரும் சுயம்வரத்தை நினைத்துப் பெறும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது தேவர்களில் முதன்மையானவர்களும் தங்கள் மத்தியில் அக்னிதேவனைக் கொண்டவர்களுமான லோகபாலர்கள் இந்திரனின் முன்னால் தோன்றினர். நாரதர் சொன்ன செய்திகள் அனைத்தையும் அவர்கள் அனைவரும் கேட்டனர். அதைக் கேட்ட உடனேயே நாங்களும் அங்கு செல்லப்போகிறோம் என்று அவர்கள் அனைவரும் பேரானந்தத்துடன் உரத்து சொன்னார்கள். பூமியின் மன்னர்கள் அனைவரும் சென்றது போலவே அந்த லோகப்பாலர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் வாகனங்களில் அந்த விதர்ப்ப நாட்டிற்கு புறப்பட்டனர். சுயம்வரத்தை கேள்விப்பட்ட மன்னன் நலனும் தமயந்தியின் மீதுதான் கொண்ட காதலால் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் குந்தினபுரம் புறப்பட்டான். பூமியின் மீது பயணித்துக் கொண்டிருந்த நலனை தேவர்கள் கண்டனர். உருவ அழகில் காமதேவனைப் போலவே அவன் இருந்தான். சூரியனைப் போன்று பிரகாசத்துடன் இருக்கும் அவனைக் கண்ட லோகபாலர்கள் அவனது அழகெனும் செல்வத்தைக் கண்டு வியப்பால் நிறைந்து தாங்கள் விரும்பிய நோக்கத்தை கைவிட்டனர். தங்கள் தேர்களை வானத்திலேயே விட்டிருந்த அந்த லோகபாலர்கள் ஆகாயத்திலிருந்து இறங்கி நிஷாத மன்னனான அந்த நலனிடம், நிஷாத மன்னர்களில் முதன்மையான நலனே, நீ உண்மைக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறாய். எனவே நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக.
மனிதர்களில் சிறந்தவனே, நீ எங்களுக்குத் தூதுவனவாயாக என்றனர்.